அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, மார்க்க சட்டங்கள் என்ற பகுதியில் தொழுகைக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய ஷரத்துகள், நிபந்தனைகள் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக நேரத்தை அறிந்திருத்தல். நாம் எந்த நேரத்தை தொழுகிறோம் என்பது மட்டும் இல்லாமல், ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்பம் நேரம் எது, முடிவு நேரம் எது என்பதை ஒவ்வொரு தொழுகையாளியும் அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும். ஏனென்றால் அல்லாஹ் தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே ஒரு தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்திலிருந்து அதனுடைய முடிவு நேரத்திற்கு உள்ளாக அந்த நேர தொழுகையை தொழுது முடித்து விட வேண்டும் என்கிற கடமை இருப்பதினால் ஒவ்வொரு நேர தொழுகையின் ஆரம்ப நேரத்தையும் முடிவு நேரத்தையும் அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும் என்ற அடிப்படையில் நேரம் சம்பந்தப்பட்ட ஃபஜ்ருடைய நேரம் என்ன, லுஹருடைய நேரம் என்ன என்ற 5 வக்தினுடைய நேரங்கள் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். 6வதாகிய ஷர்த், அந்த நிபந்தனை என்னவென்றால் கிபிலாவை முன்னோக்குதல். இப்போ தொழணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்ய முடியாதுன்னா, எந்த பக்கத்தை பார்த்தும் நாம் என்ன செய்ய முடியாது, தொழுவக்கூடாது. காபா இருக்கக்கூடிய திசை தான் நமக்கு கிபிலாவினுடைய முன்னோக்கக்கூடிய திசையாகும். தொழுகையின் போது காபா இருக்கின்ற திசையை நோக்கி தான் நாம் தொழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஸோ அந்த விஷயம் சம்பந்தமாக, கிபிலாவை முன்னோக்குதல் சம்பந்தமான விளக்கத்தை தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். தொழுகையின் நிபந்தனைகளில் ஒன்று கிபிலாவை முன்னோக்குதல். கிபிலாவை முன்னோக்கி தொழாவிட்டால் தொழுகை கூடாது. ஏனெனில் தொழுகையில் கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். உதாரணத்திற்கு சூரத் பக்ராவில் 150வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வமின் ஹைசு ஹரஜித ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளிவாயலின் பக்கம் திருப்பிக் கொள்ளும். இந்த புனித பள்ளிவாயல் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? காபாவை சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். மக்காவில் இருக்கிறப்ப தொழுகை கடமையாகிவிட்டது. அங்கிருக்கின்ற போது காபாவை முன்னோக்கி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். இப்போ ஹிஜ்ரத்துக்கு வந்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், பைத்துல் முக்கத்தஸை பார்த்து தொழுவுங்க, அது இருக்கக்கூடிய திசையை பார்த்து நீங்கள் தொழுவுங்கிற கட்டளையிட்டு விட்டார். அதன் அடிப்படையில் பைத்துல் முக்கத்தஸை கிபிலாவாக முன்னோக்கி தொழுதார்கள். இருந்தாலும் காபாவை கிபிலாவாக முன்னோக்கி தொழுவதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். இறுதியில் 16 மாதங்களுக்கு பின், 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் என்று என்ன செய்கிறது என்று சொன்னால் மாறுபட்ட அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இப்போ 16 மாதங்களுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிபிலாவை மாற்றி கட்டளையிடுகிறார். அல்லாஹ் சொல்கிறார், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாஇ ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியே, உன் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம். எனவே நீர் விரும்பும் கிபிலாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். வஹைசுமா குன்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரஹு. ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிபிலா பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னல்லதீன ஊத்துல் கிதாப லா யஅலமூன அன்னஹுல் ஹக்கு மின் ரப்பிஹிம். நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யஅமலூன். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பராமுகமாக இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத் பக்ரால 144வது வசனம். அப்போ இந்த வசனத்தை கொண்டு கிபிலா மாற்றப்பட்டு விட்டது.
அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் இனி உலகம் முடியும் வரை காபா தான் முஸ்லிம்களாகிய நம்முடைய கிபிலாவாகும். எனவே தொழுகையில் காபா இருக்கும் திசையை நோக்கி தொழுவது அவசியமாகும். ஒருவர் வேண்டுமென்றே காபா இருக்கும் திசையை நோக்காமல் வேறு திசை நோக்கி தொழுதால் அவருடைய தொழுகை கூடாது. ஆயினும் 3 நிலைகளில் கிபிலாவை முன்னோக்காமல் இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இஸ்லாத்தினுடைய விஷயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுடைய நிலைமைகள், நம்முடைய பலகீனம், நமக்கு ஏற்படுகிற சிக்கல்கள், இதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதற்கு தகுந்தாற் போன்று அல்லாஹ் சட்டங்களை என்ன செய்கிறான் என்று சொன்னால் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஒரு சில நேரங்களில் மனுஷனுக்கு கிபிலாவை முன்னோக்க முடியாத நிலைமையாக என்ன செஞ்சிடலாம், ஆயிடலாம். அப்போ அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறது என்பதற்கான அந்த விளக்கம் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். அதில் 3 நிலைமைகள். கிபிலாவைத்தான், காபா இருக்கக்கூடிய திசையைத்தான் நாம் என்ன செய்யணும், முன்னோக்கி தொழ வேண்டும். ஆனால் ஒரு 3 நிலைமையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு கிபிலாவை முன்னோக்காமல் அவர்கள் இருக்கும் எந்த பக்கம் அவங்களால திரும்ப முடியுமோ அந்த பக்கம் திரும்பி தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதில் முதலாவது நிலை என்னன்னா, அவரது முகம் கிபிலா அல்லாத திசையில் இருக்கிறது. அவரது முகத்தை கிபிலாவின் பக்கம் முன்னோக்குவதற்கு இயலாதவராக இருந்தால், உதாரணத்திற்கு நோயாளியை போன்று, இது போன்ற நிலையில் கிபிலாவை முன்னோக்குதல் என்பது இல்லாமல் ஆகிவிடும். அவரால் எத்திசையின் பக்கம் முன்னோக்க முடியுமோ அதன் பக்கம் முன்னோக்கி கொள்ளலாம். இது கீழ்காணும் வசனங்களின் அடிப்படையில் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க, ஆனால் அவருக்கு நல்ல நிதானம் இருக்கிறது, அவர் படுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இப்போ இவரால் கிபிலாவை முன்னோக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யாது, கிபிலாவை முன்னோக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்குதுன்னா, அவரால் எந்த பக்கம் திரும்பி தொழ முடியுமோ அந்த பக்கம் திரும்பி தொழுது கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் சூரத் பக்ரால 286வது வசனம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. மனுஷனுடைய இயல்பு என்ன, இதுக்கு மேலே இவனை என்ன செய்ய சிரமப்படுத்துறது கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சூரத்து தகாபுல்ல 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். அவர் வேணும்னேவாக தொழுகிறார், கிபிலாவுக்கு முரடாங்க இல்லை, அவரால் முடியலை, கிபிலாவின் நோக்கம் திரும்பிக் கொள்வதற்கும் அவரால் முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் என்பதற்கு இந்த வசனமும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே உங்களால் இயன்றவரை ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், ஆகவே உங்களால் இயன்றவரை அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்ய அல்லாஹுக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போன்று கீழ்காணும் நபிமொழியும் இதற்கு சான்றாக இருக்கிறது. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், மா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபு. எதை விட்டும் நான் உங்களை தடுத்தேனோ அதை விட்டு நீங்கள் முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். வமா அமர்த்துக்கும் பிஹி, எதை கொண்டு உங்களை செய்யும்படி நான் ஏவியிருக்கிறேனோ ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், அதை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அதை முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டு அப்பையும் நீங்கள் உங்களை நம்ம சிரமத்தில் போட்டுக்க தேவையில்லை என்று என்ன செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அபூ ஹுரைரா தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனங்கள் மற்றும் ஹதீஸுகளின் அடிப்படையில் எவர் கிபிலாவின் பக்கம் முன்னோக்க சக்தியற்றவராக இருக்கிறாரோ அவர் முடிந்த திசையை நோக்கி தொழுது கொள்ளலாம் என்பது தெளிவாகிறது. இது முதல் நிலை. இரண்டாவது நிலை என்ன, ஒருவர் கடுமையான பயத்தில் இருந்தால், உதாரணத்திற்கு எதிரிகளிடமிருந்து அல்லது காட்டு விலங்கிடமிருந்து தப்பி ஓடுகின்றவரை போல, இது போன்ற பயநிலையில் அவர் எந்த திசையில் பயணிக்கிறாரோ அந்த திசையின் பக்கம் முன்னோக்கி தொழுது கொள்ளலாம். இதற்கான ஆதாரமாகிறது அல்லாஹ் சொல்கிறான் சூரத் பக்ரால 239வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபஇன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பான். ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேறு எதையுமோ கொண்டு நீங்கள் பயப்படும் நிலையில் இருந்தால்
நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டாவாகிலும் தொழுது கொள்ளுங்கள். இதா அமின்தும், பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்து விட்டால் ஃபதுகுருல்லாஹ கமா அல்லமக்கும் மாலம் தகூனு தஅலமூன், நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு அறிவித்ததை போன்று நிறைவுடன் தொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில் அச்சத்துடன் இருக்கும் நிலையில் நடந்தோ அல்லது வாகனத்திலோ செல்லும் போது நாம் எந்த திசையில் நடக்கிறோமோ அல்லது வாகனத்தை எந்த திசையில் செலுத்துகிறோமோ அந்த திசையை நோக்கி தொழுது கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ ஒருத்தர் விரட்டி வராருன்னா அவரை தப்பிக்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம், ஏதோ ஒரு திசையில் போய் கொண்டிருப்போம். அப்போ அந்த நேரத்திலையும் தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் கிபிலாவை முன்னோக்கி தொழணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த பக்கம் நடந்துட்டு இருக்கீங்களோ அல்ல எந்த பக்கம் வாகனத்தின் பக்கம் போயிட்டு இருக்கீங்களோ அந்த பக்கம் தொழுதுக்குங்கிறான்ல. அவள் அந்த நேரத்தில் கிபிலாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை என்ன செய்யலாம், இந்த ஹதீஸ் இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேற்கண்ட 3 வசனங்களும் இன்னும் நபிமொழியும் கடமை என்பது மனிதனின் சக்தியை பொறுத்தே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றன. அதனால் ஒருத்தரால் அந்த பக்கம் முடியலையா, பயத்தினால் ஏதோ ஒரு திசையின் பக்கம் போய் கொண்டிருக்கிறாரா, அவர் என்ன செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் தான் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற திசையில் தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, இந்த ஹதீஸிலிருந்தும் குர்ஆன் வசனத்திலிருந்தும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. 3வது நிலை, கப்பல், விமானம், பேருந்து அல்லது குதிரை, ஒட்டகம் போன்றவற்றில் பிரயாணம் செய்யும் பிரயாணி நஃபில் தொழுகைகளை வாகனம் எந்த திசையில் செல்கிறதோ அந்த திசையை முன்னோக்கி தொழுது கொள்ளலாம் என்பது அனைத்து அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும். இதற்கான ஆதாரம் என்ன? இப்போ நம்ம ட்ரெயின்லையோ அல்ல கப்பல்லையோ விமானத்துலையோ பேருந்துலையோ அல்லது வேறு குதிரையிலையோ இதில் போயிட்டுருக்கோம். போய் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் கிபிலாவை முன்னோக்கித்தானே அது போகும் என்பதுதான் சொல்ல முடியாது. அது அதனுடைய ரூட்டில் போகும். அந்த மாதிரியான நேரங்களில் நஃபிலான தொழுகைகள் இருக்கா இல்லையா, அந்த நஃபிலான தொழுகைகளை நம்மளால் எந்த பக்கம் திரும்பி தொழ முடிகிறதோ அந்த பக்கம் என்ன செய்யலாம், திரும்பி தொழுது கொள்ளலாம். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, ஆமிர் பின் ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், வஹுவ அலா ராஹிலத்திஹி, அவர்களுமோ தங்களுடைய வாகனத்தில் இருந்த நிலைமையில் யுஸப்பிஹு யுமி பிரஸிஹி கிபல ஐ வஜ்ஹத்தின் தவஜ்ஜஹ, அவர்கள் தங்களுடைய தொழுகையில் வாகனம் செல்லும் திசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை, அதாவது ருக்கு செய்வதை, சுஜூது செய்வதை சமிக்கினை செய்து தஸ்பீஹ் செய்பவர்களாக நான் பார்த்தேன். வலம் யக்குன் யஸ்னா ذلك في ஸலாத்தில் மக்தூபா, ஆனால் இது போன்ற தொழுகையை இந்த மாதிரி தொழுகிறது எதில் அவங்க தொழுவ மாட்டாங்க. வலம் யக்குன் யஸ்னா ذلك في ஸலாத்தில் மக்தூபா, கடமையாக்கப்பட்ட தொழுகையில் இவ்வாறு செய்வதை என்ன செய்யலை, அவங்க செய்ததில்லை என்று என்ன செய்கிறாங்க, ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி மற்றும் இமாம் முஸ்லிம் ஆகியோர் பிரயாணத்தில் வாகனத்தின் மீது இருந்து அது முன்னோக்கி இருக்கும் திசையில் நஃபில் தொழுதல் என்ற பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். எனவே பிரயாணத்தில் நஃபிலான தொழுகைகளை வாகனம் எந்த திசையை முன்னோக்கி உள்ளதோ அந்த திசையை முன்னோக்கி தொழலாம் என்பது தெளிவாகிறது. ஆனால் இவ்வாறு ஃபர்து தொழுகைகளை தொழலாமா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ளது. அது என்ன கருத்து வேறுபாடு, என்ன அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.